ஜோதிடத்தில் ஆர்வமுள்ள நேயர்களுக்கு என்பன வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சொல்ல போறது வந்து பாத்தீங்கன்னா, புரட்டாசி மாத பலன்கள் தான் சொல்ல போறோம். தமிழ் மாத பலன்கள் தான். அதாவது பாத்தீங்கன்னா, எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா, ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா, வருட பலன்கள் சொல்றது கஷ்டம். சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி இதெல்லாம் சொல்றதுலாம் கஷ்டம்னு நெனைப்பீங்க. ஆனா அதெல்லாம் ஈஸிங்க சொல்லிடலாம். மாத பலன்கள் சொல்றது தான் கஷ்டம். ஏன்னா வந்து ஒரு மாதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, 4 கிரகங்கள் வந்து பெயர்ச்சி ஆகுது. அதாவது பாத்தீங்கன்னா, சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய். இந்த கிரகங்கள் வந்து 4 கிரகங்கள் வந்து பெயர்ச்சி ஆகுறதுனால பலன் சொல்றது ஒரு டிஃபிகல்டிஸ் இருக்கும். அது வந்து ஒரு ஜோதிடருக்கு வந்து டஃப்பான விஷயம். நேயர்களுக்கும் சொல்ல வேண்டியதா சொல்லியாச்சு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த புரட்டாசி மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 14ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பெயர்ச்சி ஆகுறாரு. ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா உச்ச வீட்ல இருந்து 14 நாள் உச்ச வீட்ல இருப்பாரு, கன்னி வீட்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, துலாம் வீட்டுக்கு வந்து பெயர்ச்சி ஆகுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, புரட்டாசி 25ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, ஆ சுக்கிர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அவர் வந்து சிம்ம வீட்ல வந்து கேது பகவானோட இணைஞ்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் நீச்ச வீட்டுக்கு வராரு. சுக்கிர பகவான் வந்து நீச்ச வீட்டுக்கு வராரு. இந்த ஒரு பலன் இருக்கு. செவ்வாய் பகவான் வந்து அதிலேயே தான் இருக்காரு. சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ம வீட்ல இருந்து அவர் வந்து கன்னி வீட்டுக்கு வராரு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாசத்துக்கான வந்து பொதுவா சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கு. அதான் பார்த்தீங்கன்னா, புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 14 நாள் வந்து உச்ச வீட்ல இருக்காரு. சுக்கிர பகவான் வந்து 25 நாளுக்கு அப்புறம் 5 நாட்கள் மட்டும் நீச்ச வீட்டுக்கு வராரு. பலன்கள் வந்து இந்த மாரி ஒரு பேலன்ஸா இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம அனைத்து ராசிக்காரங்களுக்கான பலன்கள் என்னன்னு பார்ப்போம். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். தொழிலில் வெற்றி அடைய போகும் தனுசு ராசிக்காரர்களே, அதாவது தனுசு ராசிக்காரர்கள் வந்து தொழில வெற்றி அடைவது உறுதி. ஏன்னா 7க்கும் கணவன் மனைவி ஸ்தானமும் வலுப்பெறுது. கணவன் மனைவி பிரிந்த கணவன் மனைவி வந்து சேர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதே மாதிரி தொழில்ல வந்து வெற்றி அடையறதும் இருக்கு. ஏன்னா 7க்கும் வந்து 10க்கும் உடைய வந்து புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் வீட்டுல வந்து உச்சமாயிட்டு 10ஆம் வீட்டுல உச்சமாயி சூரிய பகவானும் இணைஞ்சு இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சதை வந்து சாதிக்கக்கூடிய மாதமா வந்து இந்த மாதம் வந்து இருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. புதன் பகவான் அளிக்கக்கூடிய புதன் பகவான் வந்து ஏழாம் இடம் வந்து கணவன் மனைவி ஸ்தானம், தொழில் தொழில் ஸ்தானம், வியாபார ஸ்தானம். ஆஹ் அது மாதிரி வந்து ஒரு ஒரு வந்து ஒரு ஒரு சுற்றுலா போயிட்டு வர ஸ்தானம். இந்த ஸ்தானத்துக்குரியவர் வந்து புதன் பகவான். 10க்குரியவர் வந்து தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், நம்ம செய்யக்கூடிய செயல். அந்த ஸ்தானத்தோட அதிபதி வந்து 14 நாளைக்கு வந்து ரொம்ப உச்ச பலத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா திருமண வாழ்க்கையில வந்து சில பேருக்கு வந்து மாற்றங்கள் அடையும். நல்லா நல்ல விஷயங்கள் ஏற்படும். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஓகே. அடுத்து சூரிய பகவான் அளிக்கக்கூடிய பலன்களை பார்ப்போம். சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா 9 கோடிவர். 9 கோடிவர் வந்து 10ல பாக்கியாதிபதி வந்து 10ல இருக்கிறது சிறப்பு. அதாவது அதாவது தர்ம கர்மாதிபதி வந்து பாத்தீங்கன்னா தர்மாதிபதி வந்து பாத்தீங்கன்னா கர்மத்துல இருக்கிறது சிறப்பு. அப்பனா அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். உங்க லைஃப்ல வந்து நிறைய அதிர்ஷ்டங்கள் ஏற்பட்டு நீங்க லைஃப்ல வந்து லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டா வந்து ஏற்படக்கூடிய மாதமா வந்து இந்த புரட்டாசி மாதம் வந்து 31 நாட்கள் வந்து ஏற்படும். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா 14 நாளுக்கு அப்புறம் வந்து லாபஸ்தானத்துல போறதுனால அதுவும் உங்களுக்கு வெற்றி அடையும். அதனால பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கையிலும் சரி, வேலை விஷயத்திலும் சரி உங்களுக்கான வந்து நிறைய விஷயங்கள் வந்து சிறப்பா அடையக்கூடிய மாதமா வந்து இருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் அளிக்கக்கூடிய ஒரு பலன்கள் பார்ப்போம். சுக்கிர பகவான் வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்துல இருக்காரு. கேது கூட இணைஞ்சு இருக்கிறதால உங்க செயல்பாடுகள் வந்து எல்லாமே எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையிலும் நல்ல நல்ல வந்து அட்ராக்ஷன் வகையிலும் ஆஹ் கோயில் குளம் வந்து சென்றடையிறது நல்லா வந்து சிறப்பா செயல்படுறது அந்த மாதிரி வந்து வகையில வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 9ஆம் பாக்கியத்துல இருந்தாலும் நல்ல விதமான பலன்கள் தான் இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா சனீஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் வீட்டுல வெற்றி ஸ்தானத்துல இருந்தால தனக்கான விஷயத்த வந்து போராடி வெற்றி காண்ற நிலை இருக்கு. நீங்க நினைச்ச மாதிரி வெற்றி உங்களுக்கு வந்து இருக்கும். அது வந்து சனீஸ்வரன் ஏற்படுத்தக்கூடிய பலன்களா இருக்கு. வக்கரகதியில இருந்தாலும் அது இருக்கு. ராகு பகவான் வந்து பாத்தீங்கன்னா எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா அது பல விதமான வந்து அதை டென்ஷன் ஆக்கி நீங்க நினைச்ச மாதிரி ஒரு ஃப்ளோல கிரியேட் பண்ணி அது எப்படியாவது வந்து உங்களுக்கான பலன்களை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு. அந்த ஒரு விஷயமும் இருக்கு. ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நினைச்சதை சாதிக்கக்கூடிய மாதம். தொழில வெற்றி அடையிறது, கர்மஸ்தானத்துல வந்து சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைஞ்சிருக்கனால வெற்றி அடையிறது, லாபஸ்தானத்துல இருந்தால வெற்றிக்கு மேல வெற்றி அடையிறது இருக்குது. 11ஆம் இடத்துல வந்து 11ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருக்காரு. அதாவது 12க்கும் வந்து 5க்கும் முடியவர். அவர் வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல உங்களோட அதீத பராக்கிரமத்தை காட்டி வெற்றி அடையிற ஸ்தானமா வந்து இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? வெற்றி அடையிற ஸ்தானமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. அடுத்து கேது பகவான் வந்து 9ஆம் வீட்டுல இருந்தால சிறு சிறு செய்யக்கூடிய வேலைகள்ல வந்து சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் வெற்றிகரமா இருக்கு. ஆக மொத்தம் ஒண்ணும் இல்ல. தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடமும் 10ஆம் இடமும் வந்து வலுவா இருக்கிறதால நினைச்சதை வந்து செஞ்சுக்கிட்டு வெற்றிகரமா வந்து ஓட்டக்கூடிய மாதமா வந்து இந்த மாதம் புரட்டாசி மாதம் இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்ல.
ஓகேங்களா? சிவபெருமான் அருளாலும், முருகர் அருளாலும், பிருத்திங்கிரதை அருளாலும், 9 நவகிரகங்கள் அருளாலும் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல விதமான பலன்கள் கிடைக்கட்டும் என்று கூறிக்கொண்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.